இந்த மாதிரி பிளான்ட்ஸ் ஒரு 4 பிளான்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். எல்லா செடியிலுமே பூக்கள் இருக்கு. இந்த செடியிலும் பூக்கள் இருக்கு, சின்ன செடியிலும் பூக்கள் இருக்கு, அந்த செடியிலும் பூக்கள் இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பிளான்ட்ல பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பூக்கள்ங்க. ஓகேங்களா? ஏன்னா பாத்தீங்கன்னா அவ்வளவு பூக்கள் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா நமக்கு காய்கள் தர ஆரம்பிச்சிடும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க நிலத்துல வச்சாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம்ல போட்டு வச்சாலும் சரி, ட்ரம்ல வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 லிட்டர் ட்ரம் 2ஆ கட் பண்ணிருங்க. அதுக்குள்ள வச்சீங்கன்னா தாராளமா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ட்ரம்மில் வைக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மண் தேவைப்படும், நிறைய ருசு, அது ரத்தங்கள், அந்த சத்து நிறைய நமக்கு எப்படி ரத்த ஓட்டம் வருதோ இதுக்கு அந்த மண்ணில் இருக்கிற ரத்தம் தான் இது உறிஞ்சி எடுத்து வளரக்கூடிய பிளான்ட். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா வெல்வெட் ஆப்பிள் டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழம், அப்புறம் வந்து இளநீ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள், இந்த 3த்தையும் கலந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி கலந்துக்காங்க. ஓகேங்களா? ஒரு புளிப்பும் லைட்டான ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், இது 3த்தையும் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது கரெக்டாக சொல்லுவேன். நல்லா ஸ்வீட்டு, நல்லா இனிப்பு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது வாழைப்பழமும் ஸ்ட்ராபெரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள், இது 3த்தையும் கலந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 3த்தையும் கலந்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஓகே, ஏன்னா பார்த்தா அந்த மாதிரி டேஸ்ட்டில் கூடியது. டேஸ்ட்டு குறை சொல்ல முடியாது, நிறைய இனிப்பான ஒரு பழம் தான். நிறைய பேர் விரும்பி அதிகமாக இந்த பழத்தை கேட்பாங்க. உங்களுக்கு செடிகள் எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே பாருங்கள், ஸ்டெம் அடியில் பாட்டலமாக காட்டுறேங்க பாருங்கள். பாட்டமே இதெல்லாம் கிராஃப்டிங்க. ஒட்டு செடி நீங்கள் எங்கே தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஓகேங்களா? விதை மூலமாக உற்பத்தி பண்ண செடி கிடைக்கும். உங்களுக்கு வந்து விதை மூலமாக உற்பத்தி பண்ண செடி வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாலேருந்து 250 ரூபா 300 வரைக்கும் கிடைக்கும். இது எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட்லாம் உங்களுக்கு வந்து ரேர், உங்களுக்கு கிடைக்கிறது டவுட் தான். ஓகேங்களா? இது பெரிய பிளான்ட் ஃப்ரூட் ஸ்டேஜ் அவைலபிள் இருக்குது. இல்லை எனக்கு சின்ன செடி கொடுக்க போனால் சின்ன செடி இருக்குது, அது பார்க்க போகலாம் வாங்க. அதே வெல்வெட் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒட்டு செடி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1.5 அடியிலேருந்து 2 அடி தான் இருக்கும். இது எல்லாமே ஒட்டு கட்டி இருக்காங்க. பார்த்துக்கும் போது தெரியும் பாருங்க. இது ஃபுல்லாகவே சீலிங் பிளான்ட். இது ஒட்டு கட்டினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூக்கியாக ஈல்டு வரும். இதே விதை மூலமாக உற்பத்தி பண்ண பிளான்ட் வாங்கினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ காய்களை வைக்க ஆரம்பிக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள்